ஜாம்பி மூவி ஃபேன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு உங்களுக்காக ரொம்ப வித்தியாசமான ஒரு சைனீஸ் ஜாம்பி மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம். ஒரு நாட்டில் ஜாம்பி வைரஸ் பரவுவதும் ஒன்று. 5 வருஷம் அந்த நாட்டை ஆள தெரியாத அரசனும் ஒண்ணுதான். நான் யாரையும் குத்தி காமிச்சு சொல்லல, பொதுவா அந்த மூவில போட்டதை பத்தி தான் சொல்றேன். மக்களை பத்தியும் மக்களோட பிரச்சனைகளை பத்தியும் 2 கட்சிக்காரங்க மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இடம் தான் அந்த பார்லிமெண்ட். அந்த இடத்துல வேலை கிடைக்கிறதுல இருந்து அந்த இடத்துக்குள்ள போறதே ரொம்ப கஷ்டம். இது எல்லாத்தையும் தாண்டி பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்தா நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக். இந்த பக்கம் பார்த்தா 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. அப்படியே திரும்பி பக்கத்துல பார்த்தா ஜாம்பி வைரஸ் எல்லா ஜாம்பியும் மத்தவங்கள கடிக்க ஆரம்பிக்கு. இப்ப அங்க இருக்கவங்களால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இதை பார்த்தா ஹீரோயினுக்கு ஏன்டா அங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. இந்த வைரஸ் எப்படி பரவிச்சு ஹீரோயினுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா பாத்துடலாம். ஹீரோயினுக்கு அம்மா கிடையாது, எல்லாமே அவங்க அப்பா தான். 2 பேரும் சாதாரணமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் கெமிக்கல் ஃபேக்டரி ஒண்ணு அந்த இடத்துல ஆரம்பிக்க போறாங்க. இந்த ஃபேக்டரி மட்டும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சுத்தி இருக்க எல்லா வீடையும் அவங்க இழக்க வேண்டியதா இருக்கும். அதுல ஹீரோயினோட வீடு ஒண்ணு. இந்த ஃபேக்டரியில வரத ரசாயன கழிவுனால ஏகப்பட்ட நோய் பரவதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி தெரிஞ்சு இந்த எம்பி பதவியில இருக்கவங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த ஃபேக்டரி வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதனால அந்த எம்பி பதவியில இருக்க முட்டாள்களையும் இந்த நாட்டு மக்களையும் பாதுகாக்கிறதுக்கு ஹீரோயின் எம்பியாக முடிவெடுக்காங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க முட்டாள் இவன் தான். இவன் அந்த பார்லிமெண்ட்ல வேலை பார்க்குற சாதாரண செக்யூரிட்டி கார்டு. இவனோட பேரு வாங்க அங்க இருக்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க கட்சி சார்பில் போட்டியிடுறதுக்கு ஹீரோயினுக்கும் வில்லனுக்கும் அவங்கள யாரு எம்பி பதவியில நிக்க போறாங்கன்னு போட்டி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்த ரிப்போர்ட்டர்ல ஒருத்தன் வில்லனோட ஆளு. அவனும் அந்த ஃபேக்டரி வந்துச்சுன்னா ஹீரோயினோட வீடு இல்லாம போயிருங்க பத்தி சொல்ல ஆரம்பிச்சதும் ஹீரோயினுக்கு கோவம் தலைக்கு மேல ஏற ஆரம்பிக்கி போட்ட பொருள ரிப்போர்ட்டர் மயங்கிருந்தான். அதை தடுக்கிறதுக்காக வந்து வாங்கி ஹீரோயின் தூக்கி போட்டு பந்தாட ஆரம்பிக்காங்க. வில்லனோட பிளான் சக்சஸ் ஆகுது. ஹீரோயினையும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனாலதான் இப்படி கோவம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி பழி அவங்க மேல தூக்கி போட்டுட்டு எம்பி பதவிக்கு நின்ன ஹீரோயினை ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த சம்பவத்துல ஹீரோயினை தடுத்து நிறுத்தின வாங்க்கு மக்களோட ஆதரவு பெருக ஆரம்பிக்கு. இன்டர்நெட்ல எங்க பார்த்தாலும் வாங்கோட மீம் தான் போயிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கும் ஆதரவு குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது எல்லாத்தையுமே டிவில ஒய்யாரமா பார்த்துட்டு இருந்த வில்லனும் இப்போ மக்களோட மத்தியில ரொம்ப ஃபேமஸா இருக்க வாங்க வில்லன் போட்டியிட இருந்த அந்த எம்பி பதவிக்கு வில்லனுக்கு பதிலா வாங்க அதுல நிப்பாட்டதுக்கு வில்லன் முடிவெடுக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் வாங்க பார்த்தா ஹீரோயினோட ஸ்டோரி மாதிரியே வாங்குக்கும் ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்னு இருக்கு. வாங்க ஸ்கூல் படிக்கும் போது சில பசங்க அவனை ரேக்கிங் பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினும் வாங்க காப்பாத்தாங்க. அப்போல இருந்து வாங்குக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. அதுக்காக தான் ஹீரோயின் வேலை பார்க்குது அந்த இடத்துல வேலைக்கும் சேர்ந்திருக்கான். நான் சின்ன வயசுலயே வாங்கோட மனசுல இருந்த எதையுமே இது வரைக்கும் ஹீரோயின் கிட்ட வாங்க சொன்னது கிடையாது. நான் ஹீரோயின் வந்த விஷயமே வேற. வாங்க எம்பி பதவியில நிக்க வைக்கிறதுக்கு அவங்க கட்சி சார்பா ஹீரோயினும் வாங்க கூப்பிடுறதுக்கு வந்திருக்காங்க. ஆனா ஹீரோயினும் வில்லன் நினைச்ச மாதிரியே வாங்க அந்த எம்பி பதவி வந்ததுக்கு வருமா ஹீரோயின் சொல்றதுதான் அவன் கேட்கணும். நான் வாங்குக்கு இந்த மாதிரி எம்பி பதவியில போட்டியிடுறதுக்குலாம் விருப்பம் இல்ல, அதனால சம்மதிக்க வைக்க சங்கிலை மிதிச்சு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு வாங்க மிரட்டி ஹீரோயின் சம்மதிக்க வைக்காங்க. அதுக்கப்புறமா வில்லன் வாங்க கூட்டிட்டு நைட்டு பகல் பார்க்காம மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க ஆரம்பிக்காங்க. வில்லனும் ஹீரோயினும் நினைச்ச மாதிரி வாங்கும் எம்பி ஆகுதான். இந்த மாதிரி எம்பியான வாங்க வில்லன் அவன் பக்கமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க பேசிக்கிட்டு எல்லாத்தையுமே ஹீரோயினும் ஹெட்போன் வழியா கேட்டுருந்தான். ஹீரோயினும் பயப்பட ஆரம்பிக்கா, ஏன்னா வில்லன் பக்கம் வாங்க பேருவானு. இதை பத்தி அவங்க 2 பேரும் இந்த மாதிரி அந்த பிரஸ் மீட்ல பேசிட்டு இருக்கும்போது வில்லனோட ஆட்களும் ஹீரோயின் பக்கம் வாங்க சேர்ந்துடக்கூடாதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வாங்க என்ன நினைச்சானோ தெரியல, வில்லன் நினைச்ச மாதிரி அந்த ஃபேக்டரி கேட்டதுக்கு வாங்க ஆதரவு தெரிவிக்கான். ஹீரோயின் என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது இப்போ நடந்துட்டு, அதனால ஹீரோயின் கோவத்துல அந்த வேலையை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை ராஜினாமா பண்ண போறாங்க. ஆனா அதுக்கு முக்கியமா எம்பியோட கையெழுத்து தேவை. அதுக்காக வாங்க தேடி வராங்க. ஆனா சாதாரண வாட்ச்மேனா இருந்த வாங்குக்கு இப்படி எம்பி பதவி கிடைச்சதுனால அவனோட எம்பி சீட்ல ஜாலியா உட்காந்துருக்கான். ஆனா இதை பார்த்தா ஹீரோயினுக்கு தலைக்கு மேல கோவம் வருது. அதனால கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிக்காங்க. ஆனா வாங்கு கண்ட நேரத்துலதான் லவ் மோட்லாம் ஆன் ஆகுது. இப்பதான் ஹீரோயினோட வீடு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு வாங்குக்கு தெரிய வருது. அதனால வாங்க இப்போ ஒரு முடிவு எடுக்கான். ஹீரோயினோட வீடை திரும்ப கொண்டு வரவும் வாங்க ஹீரோயின் கூட சேர்ந்து வாழறதுக்கும் வாங்க இன்னும் பலசாலி ஆகணும். அது வரைக்கும் ஹீரோயினுக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம். அதனால வாங்க இதுக்கு சம்மதிக்க மாட்டேக்கான். அதனால ஹீரோயினும் வாங்கோட கையை பிடிச்சி கவனிக்காத நேரமா பார்த்து கையை கடிச்சு கையெழுத்து போதுல கைரேகை வாங்கிட்டு போயிருந்தாங்க. இப்ப திடீர்னு பக்கத்துல இருந்த டிவில ஒரு நியூஸ் வருது. ரசாயன ஃபேக்டரி கிட்ட வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஃபேக்டரியில இருந்து பரவுன அந்த ரேடிஸ் மாதிரியான ஒரு வைரஸ் அவங்களோட ஆளுநரை தாக்குது. அவர் கிட்டத்தட்ட ஒரு ஜாம்பி மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்காரு. ஆனா மெடிசன்லாம் கொடுத்து ஜனாதிபதியை எப்படியோ ஒரு வழியா நார்மல் ஆக்கியாச்சு. அதனால அந்த ஃபேக்டரி வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறதுக்கு பதவியை தவிரமா பார்லிமெண்ட் நாளைக்கு கூடுது. இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா வேகமா கொண்டு அந்த லெட்டரை கொடுத்தா அந்த லெட்டர்ல எம்பியோட கையெழுத்து இல்ல. என்னதான் கூட வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அதனால இன்னொரு பேப்பரை வாங்கிட்டு ஹீரோயின் அங்க இருந்து
எம்பி கிட்ட கையெழுத்து வாங்க மறுபடியும் கிளம்புதா. அப்பதான் அந்த லேடி ஒரு விஷயம் சொல்றாங்க. ஏன்னா அந்த பார்லிமெண்ட்டுக்கு இன்னைக்கு ஹீரோயினோட அப்பா வந்திருக்காராம். இது கேட்ட ஹீரோயினும் அலறி எடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போறாங்க. ஒரு பக்கம் ஹீரோயினோட அப்பாவை பார்த்தா இந்த புல்லு விட்டு வச்சு இந்த மிஷின் எடுத்துட்டு ஃபேக்டரி கட்டதுக்கு அனுப்பிச்ச ஹீரோயினோட பாஸ போட்டு தள்ள போறாரு. இந்த நேரம் கரெக்டா வந்த ஹீரோயினும் ஹீரோட அப்பாவை அதை செய்ய விடாம தடுக்காங்க. ஹீரோயினோட அப்பா ஒரு மிலிட்டரி ஆபீசர் ரிட்டையர் ஆனதுக்கு வருமா சாதாரண புல்லு வெட்டுது ஆளா இப்போ இருக்காரு. ஹீரோயினுக்கு இதுக்கு மேல அந்த வீட்டை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால விட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனா ஹீரோயினோட அப்பா அந்த வீடு அவரோடது, அதனால யாருக்காகவும் எதுக்காகவும் அந்த வீட்டை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தாரு. இப்ப இதை கேட்டு மோட்டிவேட் ஆன ஹீரோயினும் இந்த ரிசைன் பண்ண பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஒரு பக்கம் வாங்க பார்த்தா ஆரம்பத்துல பார்த்த வேலையை மறக்க விடாதுன்னு திரும்ப அந்த இடத்துக்கு வரான். நான் அங்க இருக்க செக்யூரிட்டி அவனை கொஞ்சம் கூட மதிக்கல. ஏன்னா அவன் தான் அவனோட ஃப்ரெண்டு. வாங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாம எம்பி பதவி கிடைச்சனும் வாயை பொழந்துட்டு போயிட்டியான்னு சொல்லி அவன் ரொம்ப கோவமா உட்காந்துருக்கான். அதே நேரம் கரெக்டா அங்க இருந்து வந்த ஹீரோயின் இந்த இடத்துக்கு வரா. வந்ததும் வாங்க போட்டு பொழந்து எடுத்துட்டு எப்பவும் போல அவளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடும் போதுதான் தெரியுது வாங்க ஒரு அனாதை. அதனால இந்த வாய்ப்பை அவன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கான். நான் என்னதான் வாங்க சென்டிமெண்டா பேசினாலும் ஹீரோயின் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு எப்படியோ ஒரு வழியா வாங்க கஷ்டப்பட்டு சம்மதிக்க வைக்காங்க. ஹீரோயின் போன அந்த பக்கம் வில்ல என்ட்ரி கொடுக்கான். அங்க இருந்து வரும்போது 4-5 பைத்தியக்காரங்களை கூட்டிட்டு இந்த பார்லிமெண்ட் அவங்க நடக்க விடாம பண்ண போறாங்க. அதுக்காக பக்காவான ஒரு பிளானோட வாங்க பாக்கிறதுக்கு வில்ல வந்திருக்கான். இன்னைக்கு 11 மணிக்கு நடக்க போற அந்த பார்லிமெண்ட்ல அவங்க மாறி மாறி சண்டை போட்டு இந்த பார்லிமெண்டையே நடக்க விடாம பண்ண போறாங்க. இதான் மொத்த பிளானும். ஆனா வாங்க இந்த வேலையே வேண்டாம், இதை ராஜினாமா பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வில்லனோட பிளான் எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்க நேரத்துல வாங்க இந்த மாதிரி சொன்னா சும்மா விட்டுறானா அவனை மிரட்டி எப்படியோ அவனும் சம்மதிக்க வச்சிருந்தான். இப்ப வில்லங்கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் மாட்டிக்கிட்ட வாங்கும் அடுத்து என்ன பண்ணணும் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் கேமரா ரூம்ல உட்காந்துட்டு வில்லனை விட ரொம்ப மோசமா ஒரு பிளான் ஒருத்தன் போட்டுக்கிட்டு இருக்கான். பார்லிமெண்ட்ல என்ன நடந்தாலும் சரி எப்படியாட்டி அந்த ஃபேக்டரியை ஓபன் பண்ணியே ஆகணும். ஒரு பக்கம் உள்ள இருக்கவங்களை பார்த்தா வில்லன் பிளான் போட்ட மாதிரியே எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கு. ஜனாதிபதியும் உடம்பு சரியானதுக்கு வருமா பல நாள் கழிச்சு இப்பதான் பார்லிமெண்ட்டுக்கு வராரு. இப்போ ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் ஆர்டர் போட்டதுக்கு வருமா வாங்கும் அங்க நடக்கிற பிரச்சனையை தடுத்து நிறுத்த பார்க்கான். ஏன்னா எப்படியாட்டி இந்த பார்லிமெண்ட் நடந்தே ஆகனால சண்டை போட்டுக்கிட்டு இருந்த வில்லனையே தூக்கி வீசிதான். வில்லனும் நல்லது பண்ண மாதிரியே அங்க இருக்க யாரும் வெளில போயிடக்கூடாதுன்னு இந்த டோரை சங்கிலி வச்சு லாக் பண்ணான். பக்கத்துல இருந்த வில்லனோட ஆள்களும் சுத்தி இருக்க எல்லா டோரையுமே லாக் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் மேல இருந்து ஹீரோனை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அங்க வந்த வில்லனும் வாங்க மூஞ்சிலே குத்தி மயக்கமாக்கிதான். அந்த பக்கம் பார்த்தா சபாநாயகர் சாப்பிட வந்த மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. பக்கத்துல இருந்த ஆளுநருக்கும் திரும்ப உடம்பு சரியில்லாம போகுது. அவர் அந்த ரேபிஸ் மாதிரியான வைரஸ் கிட்ட இருந்து முழுசா குணமாகல. அதனால பாக்குற எல்லாரையுமே கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாரு. அவரால் கடிப்பட்ட எல்லாருமே ஜாம்பியா மாற ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் ஹீரோயினோட அப்பாவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த லேடியும் பார்லிமெண்ட்ல என்ன நடக்குன்னு பாக்கிறதுக்கு வராங்க. நான் அங்க இருந்தவங்க தான் ஏற்கனவே சாம்பியா மாறினால அதுல ஒருத்தி அந்த லேடியை கடிக்க வரா. இப்ப அந்த சாம்பி கிட்ட இருந்து தப்பிக்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஹீரோயினோட அப்பாவும் சுத்தியில எடுத்து அது தலையிலே போட்டு அந்த சாம்பியை சாகடிச்சாரு. இந்த சாம்பியோட ரத்தம் அந்த ரூம் முழுக்க ஆகுது. அவங்களும் அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. இப்ப ஹீரோயின் அங்க இருந்து தப்பிக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த கதவு திறக்கிற சாவி வில்லனோட ஆள் கிட்ட இருக்கு. அதை எப்படியாட்டி எடுக்க சொல்லும் போது அந்த பக்கம் இருந்த வில்லனும் வாங்க காப்பாத்துறதுக்கு அங்க இருக்க ஒரு ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்ட கூப்பிடுதான். ரெண்டு பேத்துல யார் சொல்றது கேட்கணும்னு வாங்க தெரியல. அதனால இந்த தடவை ஹீரோயின் சொன்னதை கேட்க அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்த வில்லனோட ஆளை காப்பாத்தி சாவியை கிட்ட அந்த சாவி அவன் ஒழுங்கிட்டான். அதனால ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த வயிற்றுக்குள்ள இருக்க சாவி எடுக்க என்னெல்லாம் பண்ணாங்க. இது எல்லாத்தையுமே மேல இருந்து பார்த்தா ஹீரோயினுக்கும் ஒன்னும் புரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு போஸ்ட்ல ரெண்டு பேரும் நின்னுகிட்டு இருக்காங்க. என்னதான் ரெண்டு பேரும் சேர்ந்து சாம்பி கிட்ட இருந்து பறந்து சண்டை போட்டாலும் என்னோட ஆளை ஏற்கனவே சாம்பி கடிச்சதுனால அவனும் சாம்பியா மாறுதான். இப்பதான் ஹீரோயினுக்கு ஒண்ணு புரிய இந்த வைரஸ் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. அதனால அந்த ஜாம்பியோட வயித்துல குத்த சொன்னதும் ஹீரோவும் குத்துதான். அந்த சாவியும் வெளில வருது. ஹீரோவும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி ஜெயிச்ச மாதிரி போஸ் கொடுத்து நிக்கான். இப்ப அங்க இருந்து வேகமா தப்பிச்சு கரெக்டா கதை திறந்துட்டு உள்ள போகும்போது ஒரு சாம்பி வந்துருது. அதை தள்ளி விட்டுட்டு போலான்னு நினைச்சா சுத்தி அலாரம் அடிக்க ஆரம்பிக்கி அங்க இருந்து எல்லா டோருமே லாக் ஆகிடுது. அப்படின்னு ஒரு பக்கம் வாங்கோட ஃப்ரெண்டா பார்த்தா இப்பதான் அவன் எமர்ஜென்சி லைட்டே கவனிக்கான். அதே நேரம் பக்கத்துல இருக்க எல்லா டோரும் தன்னால லாக் ஆக ஆரம்பிச்சு வேகமா வெளில தப்பிச்சு ஒண்ணுன்னு நினைச்சா அந்த பஸ் அமுக்குனாதான் டோர் ஓப்பன் ஆகும். அமுக்கிட்டு போகிறதுக்குள்ள வெளில அந்த டோரும் லாக் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வந்தா உள்ள பக்கத்துல இருக்க டோரை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. இப்போ கரெக்டா போன் காலும் வருது. இருந்து ஜாம்பி வரது கூட தெரியாம போன் பேசிக்கிட்டு இருக்கான். அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வில்லனோட பெரிய வில்லன் ஒருத்தனை சொல்லி இருந்திருப்பேன். அவன் தான் பேசிக்கிட்டு இருக்கான். என்னதான் வைரஸ்ல இருந்து ஜனாதிபதி குணமானாலும் அந்த வைரஸ் மாதிரியே பரிமாணம் அடைஞ்ச இன்னொரு வைரஸ் அவரை தாக்கி இருக்கு. அதனால உள்ள இருக்க யாரையும் வெளில விடக்கூடாதுன்னு வில்லனுக்கெல்லாம் வில்லன் கிட்ட இருந்து வாங்கோட ஃப்ரெண்டுக்கு ஆர்டர் வருது. அதுக்கப்புறமா தான் அவனும் பக்கத்துல இருந்த அந்த ஜாம்பியை கவனிக்கான். இப்ப என்ன பண்ண போறோம் தெரியாம இருந்த வாங்கோட ஃப்ரெண்டும் போன்ல பேசிக்கிட்டு இருந்த அந்த வில்லன் பேச்சை கேட்டு பக்கத்துல இருக்க கத்தி எடுத்துட்டு அந்த ஜாம்பியை சாகடிக்கான். இப்போ வாங்கோட ஃப்ரெண்டு பயத்துல உறைஞ்சிருக்கும் போது
வில்லன் சொல்றத எல்லாத்தையுமே அவன் அப்படியே கேட்க ஆரம்பிக்கான். அங்க இருந்து மத்தவங்கள தேடி போறான். ஒரு பக்கம் இதுக்கு எல்லாமே மூல காரணமா இருக்க வில்லனை பார்த்தா கேமரா ரூம்ல உட்காந்துட்டு அங்க இருக்க ஜாம்பிஸும் வைரஸையும் அழிக்கிறதுக்கு ஒரு பாம்பை ஒண்ணு செட் பண்ணுதான். அந்த இடமே இன்னும் 2 மணி நேரத்துல வெடிச்சு சதற போகுது. அப்படியே இன்னொரு பக்கம் உள்ள பார்த்தா வாங்க அந்த சாம்பி கிட்ட இருந்து கடி வாங்காம தப்பிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஹீரோயினோட அப்பாவும் அங்க கோடாலி எடுத்துட்டு வராரு. இது எல்லாத்தையுமே மேல இருந்து பார்த்தா ஹீரோயினும் எப்படியாட்டு அவங்கள காப்பாத்துறது செகண்ட் ஃப்ளோருக்கு வர வச்சாகணும். அதுக்கு ஏன் நிம்மதி ஏதாட்டும் ஒண்ணு தேவைப்படுறதுனால சுத்தி இருக்க மீடியா கிட்ட பிரச்சனை பண்ணி அவங்களோட சட்டெல்லாம் வாங்கி ஒரு கயிறு மாதிரி ரெடி பண்ணாங்க. இதை பார்த்தா வாங்கும் ஹீரோவோட அப்பாவும் வேகமா அங்க இருந்து சாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு ஒன்னா சேர்ந்து அங்க இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது இன்னொரு பக்கம் வில்லனை பார்த்தா வில்லன் ஒளிஞ்சிட்ட இடத்துல வில்லனோட ஆட்கள் இருக்காங்க. நான் வில்லனுக்கு இப்படியே அந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாது தெரியும். அதனால பக்கத்துல இருக்க எமர்ஜென்சிக்காக வச்சிருந்த வாக்கி டாக்கி எடுத்து பேச ட்ரை பண்ணா. அந்த நேரம் கூட்டத்துல ஒருத்தன் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கான். அவன் அந்த வைரஸால பாதிக்கப்பட்டான்னு வெளில துரத்துனா அந்த கதவை இடிச்சு தள்ளிட்டு ஏகப்பட்ட சாம்பிஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருது. இப்ப வில்லனும் உள்ள இருக்க முடியாம வெளில வந்து பார்த்தா வாங்கும் ஹீரோயினோட அப்பாவும் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த வில்லனும் வாங்க அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினோட அப்பாவை கீழே தள்ளி விட்டுட்டு அவன் முதல்ல தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நான் விழுந்து கிடந்த 2 பேத்தையும் அந்த சாம்பிஸ் கடிக்காம சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த வில்லனோட ஆட்கள் அந்த சாம்பிஸ் கடிக்க ஆரம்பிக்கி. அதனால வாங்கும் ஹீரோயினோட அப்பாவும் அங்க இருந்து ஒளிஞ்சு போறாங்க. அங்க நடக்கிறத பார்த்தா ஹீரோயினும் 2 பேத்தையும் காப்பாத்த பக்கத்துல இருக்கவன்ட்ட கேமரா வாங்கி அந்த கிளாஸை உடைக்கா. இப்ப அந்த சத்தத்தை விட்டு சாம்பிஸ் எல்லாம் இவங்க 2 பேத்தையும் பார்க்க வருது. அதை சமாளிச்சு 2 பேரும் அந்த சாம்பிஸ் எல்லாம் பக்கத்துல இருக்க ரூம்ல அடைச்சிருந்தாங்க. வாங்கும் கீழே இருந்த ஒரு துணியை ஹீரோயினோட அப்பா வச்சிருந்த கோடாலியில கட்டி ஹீரோயின் கிட்ட கொடுக்கா. ஹீரோயின் அதை வேகமா மேல கட்டிட்டு அந்த வழியா இவங்க 2 பேரும் தப்பிச்சு வரலாம்னு நினைக்கும் போது முதல்ல ஏறினா ஹீரோயினோட அப்பா தப்பிச்சு வந்துருந்தாரு. நான் 2வதா ஏறின வாங்கும் அங்க இருந்து பாதி தூரம் வரதுக்குள்ள அங்க சாம்பிஸ் எல்லாம் வந்துருதுங்க. அந்த துணியுமே கொஞ்சம் கொஞ்சமா கிளிய ஆரம்பிக்கி. நான் எப்படியோ வாங்கும் ஜம்ப் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சிருதான். ஆனா அந்த இடத்துக்கும் சாம்பிஸ் வர ஆரம்பிக்கி. எல்லாருமே பயந்து அங்க இருந்து ஓட ஆரம்பிக்காங்க. என்னதான் கையில கோடாலி வச்சிருந்தாலும் அந்த பக்கம் டோர் திறக்க மாட்டேங்குது. வாங்க எப்படியாவது டோரை திறக்க பார்க்கான். இப்போ கரெக்டா அந்த பக்கம் வருது. வாங்கோட ஃப்ரெண்டு வந்து அந்த டோரை திறக்கான். இப்போ அவங்க கூட சேர்ந்து எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு வெளில ஓடுதாங்க. வெள்ளனும் கண்ணில் பார்க்க எல்லாருமே கீழே தள்ளி விட்டுட்டு தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அதுல மாட்டிக்கிட்டாங்க. சாம்பியும் வந்துருது. அந்த நேரம் கரெக்டா வாங்க வந்து ஹீரோயினை காப்பாத்தான். ஆனா அதுல ஒரு சாம்பி அவனோட காலை கடிக்கி. இப்போ வாங்க கடிச்ச சாம்பிக்கு எது ஆகுது. இப்போ ஹீரோயினும் வாங்க அங்க இருந்து கூட்டிட்டு வந்துருது. அங்க இருந்து தப்பிச்ச எல்லாரும் பாதுகாப்பா ஒரு ரூம்குள்ள வராங்க. ஹீரோயினோட அப்பாவும் எப்பவும் போல வில்லன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் வாங்க வந்து நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நான் வாங்குக்கு அந்த சந்தோஷம் இல்ல. ஏன்னா அவனை ஒரு ஜாம்பி கடிச்சிட்டு அதனால எப்போ வேணாலும் அவன் ஜாம்பியா மாறலாம். அதனால கடைசி அவன் மனசுல இருந்த எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லுதான். என்னதான் வைரஸ் பாதிச்சாலும் ஹீரோயினும் வாங்கோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க நடக்கிற எல்லாத்தையும் வில்லன் பாத்துருதான். உடனே வில்லனும் வாங்க கொள்ள சொல்லிக்கிட்டு இருக்கு. வாங்கும் ஜாம்பியா மாறினதும் வில்லனை கடிக்க வரான். ஆனா ஹீரோயினுக்கு தெரியும் இது அந்த வைரஸ் கிடையாதுன்னு. ஏன்னா வாங்கோட கண்ணு மத்த ஜாம்பிஸ் மாதிரி சிவப்பா மாறல. நான் வில்லன் அதை பத்தி கவலைப்படாம வாங்க கொல்லணும்னு முடிவெடுக்கான். வில்லனோட ஆளுங்க 2 பேரையும் மாறி மாறி பிரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வாங்கோட கையை விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாங்க அவனோட காதல சொல்லி இருந்திருப்பான். அதுக்கு ரிப்ளை பண்ண விதமா ஹீரோயினும் வாங்க லவ் பண்ணன்னு சொல்ல இப்போ வாங்கும் பழையபடி சுயநலவுக்கு வரான். ஆனா வில்லனோட ஆளுங்களும் வாங்க பிடிச்சு வெளில தள்ளும் போது வெளில இருந்த மத்த சாம்பிஸ் எல்லாம் உள்ள வந்து பக்கத்துல இருந்த வாங்க கடிக்க ஆரம்பிக்கி. ஆனா அதுங்க கடிச்சது வாங்கு ஒரு பாதிப்பும் இல்ல. ஆனா அந்த சாம்பிஸ் எல்லாமே வாங்கோட ரத்தத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கி. வாங்கோட ரத்தத்துல இருக்க ஏதோ ஒண்ணு அந்த வைரஸ் எல்லாம் பாதிக்கி. இதை கவனிச்ச ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பா இன்னும் சில பேரும் வாங்கோட ரத்தத்தை தடவிட்டு அந்த ஜாம்பியை போட்டு புழக்க ஆரம்பிக்காங்க. இந்த ஜாம்பி அந்த ரத்தத்தை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்கி. ஒரு வழியா அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஜாம்பிஸ் எல்லாம் சாகடிக்காங்க. வெளில இருந்து இன்னொரு ஜாம்பி வர பாக்கு அதை யாரும் சுட்டு சாகடிக்காங்க. இதை பார்த்த வில்லனும் அவங்களை காப்பாத்த மீட்பு குழு வந்துட்டுன்னு வெளில வந்து எட்டி பார்க்கான். அங்க வந்து பார்த்தா இப்போ நடந்த எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்டா இருக்குதா பெரிய உள்ள. அவனை பார்த்தா வில்லனுக்கே பயம். அதனால அங்க இருந்து ஓடிடுறான். இப்பதான் தெரியுது இந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னா ஒரு சயின்டிஸ்ட். அதனால இப்போ அவனுக்கு வாங்கோட ரத்தம் தேவை. மத்தவங்க மாதிரி அந்த வைரஸ் வாங்கோட ரத்தத்துல கலக்க மாட்டேங்குது. இதுக்கு வாங்கும் ஒத்துக்கிட்டுதான். ஆனா மிச்சம் இருக்க எல்லாரையுமே இங்க இருந்து வெளில விட்டாகணும். வெளில அதுக்கு ஒத்துக்கிட மாட்டான். பக்கத்துல இருக்க 4 பேரையும் வச்சு அவங்க எல்லாரையும் சுற்றுறானு மிரட்டுதான். வாங்க மத்தவங்களை வெளில உள்ளனா ரத்தம் தரமாட்டேன்னு சொன்னதும் இந்த மாஸ்டர் மைண்டும் எல்லாருமே சுட சொல்லி ஆர்டர் போட்டுதான். அங்க இருக்க எல்லாருமே சுட ஆரம்பிச்சாங்க. இப்போ வாங்க அங்க ஒருத்தனை அடிச்சு போட்டு அவன்கிட்ட இருந்து கண்ணை வாங்கி ஹீரோயினோட அப்பா கிட்ட தூக்கி வீசான். ஹீரோயினோட அப்பா ஏற்கனவே மிலிட்டரியில இருந்தவர்னால அவன் 4 பேத்தையும் 4 புல்லட்ல சுட்டு சாகடிக்காரு. கடைசி 5வதா இருக்க அந்த மாஸ்டர் மைண்டையும் போட்டு தள்ளலாம் பார்க்கும்போது அந்த கண்ணில் புல்லட் தீர்ந்துருது. அவன் அங்க இருந்து ஓடி போயிருந்தான். அதே நேரம் வாங்குக்கும் ரத்த போக்கு அதிகமா இருக்கனால அவனால இப்படியே ரொம்ப நேரம் உயிர் வாழ முடியாது. வாங்கோட ஃப்ரெண்டை பார்த்தா அந்த மாஸ்டர் மைண்ட் தப்பிச்சு போன இடத்தோட டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு பக்கம் வில்லனை பார்த்தா அந்த மாஸ்டர் மைண்ட் கீழே விட்டுட்டு போன அந்த ஊசியை எடுத்து வச்சுக்கிட்டான். அவங்க எல்லாரும் எங்க இருந்து எப்படி தப்பிக்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல 20 வருஷமா வில்ல மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். கண்டிப்பா அவனுக்கு தெரியும்னு எல்லாரும் அவனை மாட்டி கேட்க ஆரம்பிக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு அந்த பார்லிமெண்ட் கீழே ஒரு சுரங்க பாதை ஒண்ணு இருக்குது தெரிய வருது. இது வழியா அவங்களால அங்க இருந்து வெளில போக முடியும். பிரச்சனையா அந்த டோரோட சாவி தான் அது ஆளுநர் கிட்ட தான் இருக்கு.
அதனால முதல்ல ஜாம்பியா மாறின ஆளுநர் கிட்ட இருக்க அந்த சாவியை எடுத்தாகணும். அடுத்து இப்ப என்ன பண்ணணும்னு தெரிஞ்சதுனால வாங்கோட உடம்புல இருந்த ரத்தத்தை போறான் கொஞ்சம் எடுத்து அவங்க மேல பூசிட்டு எல்லாம் கிடைச்ச வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் பார்லிமெண்ட் குள்ள போறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் அந்த மாஸ்டர் மைண்ட் வில்லனை பார்த்தா 1 மணி நேரமா இருந்த அந்த டைமரை 1/2 மணி நேரமா செட் பண்ணான். இந்த பாம்பு வெடிக்கிறதுக்கு 30 நிமிஷம் தான் இருக்கு. அதனால அவனும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் உள்ள இருந்த ஆளுநரை தூரத்துல இருந்து ஹீரோட அப்பா ஏம் பண்ணி அவரை சாகடிக்காரு. இந்த சத்தத்தை கேட்டு அங்க இருந்த ஜாம்பிஸ் எல்லாம் அவங்கள நோக்கி வர ஆரம்பிக்கி அந்த ஜாம்பி கிட்ட இருக்க சாவி எடுத்தாகணும். அதனால வாங்க முதல்ல போறான், மத்தவங்க பின்னாடி போறாங்க. என்னதான் அவங்க அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு பக்கத்துல வந்தாலும் கடைசி நேரத்துல வில்லன் பக்கத்துல இருந்த மைக் ஆன் பண்ணி விட்டுருதான். இப்ப இந்த சத்தத்தை கேட்டோன்னு சுத்தி சும்மா இருந்த ஜாம்பிஸ் எல்லாம் அவங்கள போட்டு பொழக்க ஆரம்பிக்கி இந்த கேப்பை யூஸ் பண்ணி வில்லனும் அவங்க சின்ன ஊசியை வச்சு வாங்கோட ரத்தத்தை எடுத்துட்டு இந்த செத்து கிடந்த சாமி கிட்ட இருந்த சாவி எடுத்துட்டு இந்த சுரங்க பாதை வழியா அங்க இருந்து தப்பிச்சு போயிருந்தான். நான் வாங்க ரொம்ப வீக்கா இருந்ததுனால அவனை பிடிக்க முடியல. இன்னொரு பக்கம் வாங்கோட பிளட்டோட பவர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கனால அவங்களால அந்த சாம்பிஸை கட்டுப்படுத்த முடியல. இப்ப அதுல ஒரு சாம்பி ஹீரோட அப்பாவை கடிக்கி அவரும் கீழே இருந்த சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த மைக்கை தூக்கி வீசாரு. இப்ப அந்த சாம்பிஸ் அங்க இருந்து போயிருதுங்க. இப்ப ஹீரோயினா அவங்க அப்பாவை பார்த்து தேம்பி ஆள ஆரம்பிச்சா. சாம்பி கிட்ட கடி வாங்கினால கொஞ்ச நேரத்திலேயே அவரும் சாம்பியா மாறிடுவாரு. அவங்க அந்த மாதிரி எமோஷனா பேசிட்டு இருக்குமா அந்த பக்கம் அந்த மைக் உடஞ்சு போகுது. அதனால ஹீரோயினோட அப்பாவும் அந்த சாம்பியை தடுக்கிறதுக்கு எப்படியும் அவரு சாம்பியா மாற போறோம்னு தெரியும். அதனால சாகிறதுக்கு முன்னாடி எல்லாரையுமே காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அதுங்க கூட சண்டை போட ஆரம்பிக்காரு. வாங்கும் ஹீரோயினை கூட்டிட்டு மிச்சம் இருந்த எல்லாரும் அந்த டோரை உடைச்சுக்கிட்டு அந்த கேப் வழியா தப்பிச்சு போறாங்க. சரி அந்த சுரங்க வழியாட்டு தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சா கொஞ்ச தூரம் வந்துகிட்டு இருக்கும்போது வாங்கோட பேரை சொல்லி சில பேர் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்தா மாஸ்க் போட்ட சில பேர் அவங்க 4 பேத்துல வாங்க மட்டும் கூட்டிட்டு போகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. நான் வாங்கும் மத்தவங்க வந்தாதான் கூட வருவாங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த மாஸ்க் போட்டவங்க சொல்ல போய் தான் தெரியுது இந்த இடமே இன்னும் கொஞ்ச நேரத்துல இடிஞ்சு விழ போகுது. அதனால அவங்க பாஸ் ஆர்டர் படி வாங்க மட்டும் இங்க இருந்து கூட்டிட்டு போய் ஆகணும். அதனால ஹீரோயினும் மத்தவங்களும் அவங்களால வைரஸ் தொட்டு பரவலாம். அதனால வாங்க மட்டும் அவங்க கூட அனுப்பி விடுதாங்க. வாங்குக்கு ஹீரோயினை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்ல. ஒரு வேலையை கஷ்டப்பட்டு முடிவெடுத்து போலான்னு நினைக்கும் போது அவங்க உடைச்சிட்டு வந்த டோர் வழியா சாம்பிஸ் இந்த இடத்துக்கு வந்துருதுங்க. அவங்க 3 பேரும் சண்டை போட ஆரம்பிக்காங்க. இதை பார்த்து வாங்கும் இதான் சாக்குன்னு மத்தவங்களே ஹெல்ப் பண்ணதுக்காக வந்துருதான். ஆனா அவங்க 3 பேரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடம் வெடிக்க போறதுனால அங்க இருந்து தப்பிச்சு போயிருந்தாங்க. மத்த 4 பேரால இப்படியே அதுங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. அதனால அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்காங்க. இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் மூல காரணமா இருந்த மாஸ்டர் மைண்ட் பார்த்தா பொடிலாம் எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போது அவன் செட் பண்ணி வச்சிருந்த அந்த ஏஐ வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ள ரீசெட் ஆகும். அது வரைக்கும் இப்போ வில்லன் வெயிட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அந்த ஏஐ சரி பார்க்கணும். ஆனா இதுக்கெல்லாம் இப்போ வில்லனுக்கு டைமே இல்ல. வில்லனும் அந்த இடத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான். அங்க இருந்து தப்பிச்சு வந்த 4 பேரும் அவங்களை ஏமாத்திட்டு போன அந்த வில்லனோட இடத்துக்கு வந்து தப்பிக்காங்க. இப்போ திரும்பி பார்த்தா அந்த வில்லன் தப்பிக்கல, அந்த இடத்துல தான் இருக்கான். அதுவும் அவனோட கை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னன்னா நடந்த சண்டையில ஒரு சாம்பியா அவனோட கையை கடிச்சிருக்கு. இந்த வைரஸ் பாதிக்காம இருக்க வாங்கிட்ட இருந்த எடுத்த ரத்தத்தை அவனோட கையில செலுத்திருக்கான். கிட்டத்தட்ட வில்லன் இப்போ ஒரு அரக்கனாவே மாறிட்டான். அதனால அவன் மட்டும் உயிரோட இருக்கணும்னு மிச்சம் இருக்க 4 பேத்தையும் சாகடிக்க முடிவு பண்ணான். அதனால வில்லன் கிட்ட இருந்து தப்பிக்க 4 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்காங்க. அப்படி அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது வில்லன் வந்து பக்கத்துல இருந்த லேடியோட கையில கடிக்கான். இப்ப அவங்க ஒரு பிளான் போட்டு ஒரே நேரத்துல 4 பேரும் சேர்ந்து அவனை அடிக்க ஆரம்பிக்காங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அவனை அடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளிடுறாங்க. ஒரு வழியா வில்லனோட கதை முடிஞ்சிச்சுன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள இந்த வில்லன் மறுபடியும் தண்ணிக்குள்ள இருந்து எந்திக்கான். அவனும் அங்க இருந்து எந்திரிச்சு வசனம் பேசிக்கிட்டு பக்கத்துல வந்தா மேல இருந்த போர்டு அவன் தலையில விழுந்து வில்லன் அந்த இடத்துலயே சாகுதான். அதே நேரம் வெளில இருந்த ஜாம்பிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ஆரம்பிக்கி வில்லன் கடிச்ச அந்த லேடியும் அவங்களுக்கு கேன்சர் நோய் இருக்கு. அதனால அவங்களுக்கு ஃபேமிலியும் கிடையாது, தனியா தான் வாழ்ந்தாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்கிட்ட பக்கத்துல நிறைய பேர் இருக்கனால இருந்து வெளில போறதுக்கு மேல ஒரு இடம் இருக்கு. அவங்கள தப்பிக்க சொல்லிட்டு இவங்களும் சாம்பி கூட சண்டை போட போயிருந்தாங்க. அவங்களுக்கும் வேற வழி கிடையாது. அதனால 3 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு வராங்க. இப்ப அவங்க பார்லிமெண்ட்ல இருந்து கொஞ்சம் தூரம் இருக்க ஒரு ஸ்கூல் பக்கத்துல வந்திருக்காங்க. ஒரு ரத்தத்தோட வந்ததை பார்த்தா ஸ்கூல் பொண்ணுங்களும் அலறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்காங்க. இப்ப பார்லிமெண்ட்குள்ள வில்லனை பார்த்தா அவன் தப்பிக்க முடியாதனால அந்த பாம்பு அடிச்சு அவன் அந்த இடத்துல இறந்து போறான். பார்லிமெண்ட்டும் வெடிச்சு செத்துருது. இப்ப அந்த இடத்துல இருந்து தப்பிச்சது இவங்க 3 பேர் மட்டும்தான். நடந்த அந்த சம்பவமும் உலகம் புறம் பரவ ஆரம்பிச்சு இப்ப வாங்கோட ரத்தத்தை வேக்சினா போட ஆரம்பிக்காங்க. நடந்த சண்டையில ஏகப்பட்ட அதிகாரிகள் இறந்ததுனால அடுத்த ஆளையும் மறு தேர்தல் நடக்கு. வாங்கோ அந்த தேர்தலில் ஜெயிச்சு மறுபடியும் எம்பி ஆகுதான். எப்பவும் போல அவங்க கட்சிக்குள்ள இருக்க அந்த சண்டை மட்டும் ஓயல. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஒரு மியூசியத்துல இந்த பார்லிமெண்ட்ல இறந்து போனவங்களோட ஞாபகார்த்தமா அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே அதுல பார்வைக்காக வச்சிருக்காங்க. இப்போ ஹீரோயினும் வாங்கும் ஒண்ணு சேர்ந்தாங்க. அவங்க 2 பேருமே ஒரு ஃபேமிலியா மாறுதாங்க. இப்போ மறுபடியும் பார்லிமெண்ட் நடக்கு. மேல இருந்து ஹீரோயினும் வாங்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காங்க. அதான் எல்லாம் மாறி இருந்தாலும் வில்லனோட இடத்தை நிரப்பதுக்கு இன்னொரு வில்லன் வந்திருக்கான். இதுல இருந்து புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா வாழ்க்கை ஒரு வட்டங்குதுதான். நம்ம போனாலும் நம்ம இடத்துக்கு யாராட்டும் ஒருத்தங்க வந்துருவாங்க. இப்படியே இந்த படம் ஒரு முடிவுக்கு வருது. இந்த மாதிரி இன்னொரு மூவில